விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. பாலவிட்டுவேல், இப்போ நீங்க சரியாக எந்த பகுதியில் இருக்கிறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கும் காட்சிகளை பார்த்தோம், தனி வாகனத்தில் அவர் கிளம்பும் காட்சிகளை பார்த்தோம். தற்போதைய நிகழ்வு என்ன? பிரதமர் எந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்க இப்ப கள சூழல் என்ன? திலகவதி, பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் 3வது முறையாக தற்போது ராமேஸ்வரம் தீவிற்கு வருகிறார். மண்டபம் ஹெலிகாப்டர் தளத்துல MI-17 ஹெலிகாப்டர் மூலமாக இறங்கிய பிரதமர் மோடி தற்போது வாகனம் வழியே தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தியால் அடிக்கல் நாட்டப்பட்ட அன்னை இந்திரா காந்தி பாலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாலத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் மைய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் நின்று கொண்டு ரிமோட் மூலமாக 550 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இந்த நிகழ்வு தற்போது ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக நடைபெற உள்ளது. தற்போது மண்டபம் ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து பிரதமர் மோடி கான்வாய் மூலமாக தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். நான் இப்போ இருக்கிறது பிரதமர் மோடி மேடை பேச்சாக கலந்து கொள்ள உள்ள முக்கியமான ஒரு மைதானம், ஆலய மைதானத்துலதான் நம்ம இப்போ இருக்கிறோம். 1:30 மணிக்கு மேல் ராமநாத சுவாமி கோவில்ல சுவாமி தரிசனம் செய்த பின்னர் நரேந்திர மோடி இந்த மேடைக்கு வந்து தாம்பரம் முதல் ராமேஸ்வரம் இடையிலான சிறப்பு விரைவு ரயிலுக்கு தொடங்கி வைக்கிறார். அதோடு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் 3 திட்டங்கள் தொடங்கி வைக்க உள்ள மோடி ராணிப்பேட்டையில் இருந்து ஆந்திரா எல்லையில் வரை 46 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 4 வழிச்சாலைக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சி ராமநாத சுவாமி கோவில் ஆலய மைதானத்துல நடைபெறுகிறது. இங்கு 8000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், பொதுமக்கள், பாஜக தொண்டர்கள், ரயில்வே ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் என பலதரப்பட்டவர்கள் இந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். தற்போது ராமேஸ்வரம் தீவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்துள்ள நிலையில முதல் நிகழ்ச்சியாக அவர் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார். புதிய பாம்பன் பாலத்தை தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள மேடையில் மூலம் ரிமோட் மூலமாக திறந்து வைக்கிறார். அவரோடு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோர் அந்த புதிய பாம்பன் பால நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். புதிய பாம்பன் பாலத்தை ரிமோட் மூலமாக தொடங்கி வைத்த பின்னர் மண்டபத்தில் இருந்து பாம்பனை நோக்கி ஒரு ரயில் செல்லும். 1500 பேர் அந்த ரயில்ல இருக்கிறாங்க. அந்த ரயில் 2 நிமிடங்கள்ல புதிய பாம்பன் பாலத்தை கடந்து செல்லும். அதன் பின்னர் 17 மீட்டருக்கு பாம்பன் பாலத்தினுடைய செங்குத்து பகுதி உயர்த்தப்பட்ட பின்னர் இந்திய கடலோர காவல் படையினருடைய கப்பல் ரோந்து பணிகள் நடைபெறும். இது ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த பழைய பாம்பன் பாலத்தை பொறுத்தவரையும் அந்த கை போன்ற அமைப்பு தூக்குவதற்கு 8 தொழிலாளர்கள் மூலம் 25 நிமிடங்கள் ஆகிற நிலையில புதிய பாம்பன் பாலத்துல 2 நிமிடங்கள்லேயே செங்குத்து பகுதியை தூக்க முடியும் என்பதால ரயில் இணைப்பு மற்றும் கப்பல் இணைப்பு தாண்டி இந்திய கடலோர காவல் படையினருடைய அந்த ஆபரேஷன் பணிக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை தற்போது மோடி கண்டுகளிப்பதற்காக பாம்பன் பாலத்தின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திலகவதி, பாலா, நீங்க இணைப்பிலேயே இருங்க. நம்ம தொடர்ந்து காட்சிகளை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தனது ஹெலிகாப்டர் மூலமாக ராமநாதபுரம் வந்து இறங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விழா மேடைக்கும் வருவார். தற்போது நாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக தங்குமிடத்தை பார்க்கிறோம். பிரதமர் சிறிய இடைவெளி எடுப்பதற்காக தற்காலிக தங்குமிடம், அங்கு கூடாரம் போன்ற ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிரதமர் மோடி சிறிது இளைப்பாறிவிட்டு தனது பயணத்தை தொடர்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனை பார்க்கிறோம். தனது தற்காலிக ஓய்வறையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தனது தனி வாகனத்தை நோக்கி வருகிறார். தமிழக பாரம்பரிய வேஷ்டி சட்டை அணிந்து அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார் என்பது சிறப்பிற்குரியது.
இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் சாலை பாலத்தில் உள்ள மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். அங்கு நின்றவாறு புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். தமிழக பாரம்பரிய உடையான பட்டு வேட்டி சட்டை அணிந்து அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். ஒவ்வொரு முறை தமிழகம் வரும்போதும் பிரதமர் மோடி தமிழக பாரம்பரிய உடையை அணிவது ஒரு வழக்கமாகவே உள்ளது. அந்த வகையில் இலங்கையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கிய பிரதமர் நரேந்திர மோடி தனது தற்காலிக தங்குமிடத்தில் சற்று இளைப்பாறிவிட்டு தமிழக பாரம்பரிய உடையான பட்டு வேட்டி சட்டை அணிந்து இந்த நிகழ்வில் தற்போது பங்கேற்க உள்ளார். பிரதமர் பங்கேற்கும் இந்த நிகழ்வுக்கான பிரத்யேகமான மேடை மற்றும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. நாம் தொடர்ந்து 2 நாட்களாக அதனையும் பதிவு செய்து வருகிறோம். திறப்பு விழா நிகழ்ச்சிகளை நிறைவு செய்த பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி செல்லவிருக்கிறார். இன்று ராமநவமி என்பதும் ஒரு சிறப்பு. அதனால்தான் இன்றைய நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று தரிசனத்தை முடித்துவிட்டு அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை வளாகத்தில் நடக்கும் ஒரு நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்கவிருக்கிறார். அங்கே 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் துவக்கி வைத்து பல்வேறு சாலை திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார், அடிக்கல் நாட்டுகிறார் என்ற செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பிரதமரின் தனி வாகனம், பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ கிளம்பி இருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.